गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 16/8/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 4 நிமிடம், திதி இன்று இரவு 8 மணி 14 நிமிடம் வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி, நட்சத்திரம் காலை 7 மணி 7 நிமிடம் வரை உத்திரம், அதன் பின்பு அஸ்தம். நாம யோகம் காலை 9 மணி 30 நிமிடம் வரை சித்தம், அதன் பின்பு சாத்தியம். கரணம் இரவு 8 மணி 14 நிமிடம் வரை பத்திரை கரணம், அதன் பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் காலை 6 மணி 3 நிமிடம் வரை மரண யோகம் இருக்குது, அதன் பின்பு முழுதும் அமிர்த யோகம் இருக்குது. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, நண்பகல் 1:45 முதல் 2:45 வரை, ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, மாலை 6 மணி முதல் 7:30 வரை. வார சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 7 மணி 7 நிமிடம் வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் நாக சதுர்த்தி, ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து வர்றதுனால ஒரு சிறப்பு வர இன்றைக்கி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் இந்த அரச மரம் வேப்ப மரம் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு நீங்கள் எல்லாருமே பண்ணலாம். அதாவது கணவன் மனைவி அவங்க ஒற்றுமை இல்லாதவர்கள் மட்டும்தான் கிடையாது, திருமணம் ஆகாதவர்களும் இந்த பூஜையை பண்ணலாம். நாக சதுர்த்தி நேற்று நைட்டே சதுர்த்தி வந்துருச்சு. இன்றைக்கி முழுதும் இன்றைக்கி இருக்கிறதுனால காலையில் அந்த 6 to 7 சூரிய ஓரை வரும். அந்த நேரத்தில் போயிட்டு, இல்லை சில பேரெல்லாம் விடியற் காலையில் போவாங்க. இப்போ எந்த கோயிலும் விடியற் காலையில் திறக்கிறதே இல்லை. அதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாக சதுர்த்தி, அந்த சோமவார அமாவாசை, இந்த மாதிரி நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா 3 மணிக்கே கோவில் திறப்பாங்க. இப்போல்லாம் எங்கேயும் அதெல்லாம் திறக்கிறதே இல்லை. அதனால் காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் போயிடுங்க. போயிட்டு முன்னாலே எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. மஞ்சள், குங்குமம், பூவு. சில பேர் பஞ்சில் மாலை செய்வாங்க. அப்படி இல்லைன்னா இந்த அரிசி மாவுலேயே அப்படியே சின்ன சின்னதாக செஞ்சு அப்படியே ஒரு மாதிரி மாலை மாதிரி செய்வாங்க. இல்லைன்னா கொழுக்கட்டை மாதிரி செய்வாங்க. உங்களுடைய விருப்பம் செய்யுங்க. செஞ்சுட்டு அந்த நாகத்துக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு நிறைய மஞ்சள் அப்படியே நிறைய பூசணும், அடர்த்தியாக பூசணும். பூசிட்டு எண்ணிக்கை இல்லாமல் பொட்டு வைக்கணும். வச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் 2 நெய் தீபம் ஏற்றிட்டு நீங்கள் எத்தனை சுற்று ஒன்றாலும் சுற்றலாம். இதெல்லாம் கணக்கே கிடையாது. அந்த மரத்துக்கெல்லாம் கூட நீங்கள் நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் பொட்டு வச்சு, கல்யாணம் ஆகாதவங்க வெள்ளை நூல் வாங்கி மஞ்சளில் நனைச்சி அதை 21 சுற்று சுற்றிட்டு அதை பண்ணிட்டு வந்தால் விரைவில் திருமணம் நடக்கும். நாக தோஷம் விலகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைய தினம் நாக சதுர்த்தின்றதுனால நாகதோஷம் உள்ளவர்கள் இதை செய்தால் நாகதோஷம் விலகும். ராகு கேது தோஷம் உள்ளவர்கள்லாம் இன்றைக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்பவர்கள் நிச்சயமாக அவங்களுக்கு நாகதோஷம் விலகி நன்மைகள் நிறைய நடக்கும். எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் ராகு கேது தான் நிர்ணயம் செய்யும். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஒரு தொழிலாகட்டும், ஒரு திருமணம்னு எடுத்துக்கிட்டாலும் ஆகட்டும், ஒரு குழந்தை பாக்கியம் எடுத்துக்கிட்டாலும் ஆகட்டும், இந்த ராகு கேது இங்கே நிர்ணயம் செய்யும். அது எப்படின்றது ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு தான் நம்ம அதை எப்படின்றதை பார்த்து சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் ஏற்ற தாழ்வு, ஏற்ற இறக்கம், இது எல்லாமே ராகு கேது தான் செய்யும். அதனால் இன்றைக்கி போயிட்டு நாக சதுர்த்தி இன்றைக்கி தவற விடாதீங்க. இன்றைக்கி போயிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கின்ற நாகத்துக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி சும்மா ஒரு 10 ரூபா பால் வாங்கின்னு போங்க. ரொம்பலாம் தேவையில்லை.
ஊற்றி அதே மாதிரி ஜலத்தை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள்லாம் தடவி குங்குமம் போட்டு வச்சுட்டு எத்தனை இருக்கோ பண்ணலாம், இல்லை ஒன்றே ஒன்றுத்து கூட பண்ணிட்டு வாங்க. நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எந்த இடத்துல காலியாக இருக்குதோ அந்த இடத்துல பண்ணுங்கள். சில இடத்துலலாம் நிறைய இருக்கும், சில இடத்துலலாம் 2-3 தான் இருக்கும். சரிங்களா? இன்றைய தினம் இதை தவற விடாதீங்க. நாகதோஷம் இருந்தாலும் அந்த நாகதோஷம் விலகும், திருமண தடை விலகும். கணவன் மனைவி ரொம்ப சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் இதை போய் செய்யும்போது கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். இந்த 5 தலை வச்சுருக்க அதுக்கு செய்யாதீங்க. இந்த 2 தலை இப்படி சுருட்டி இப்படி 2 பார்க்கும், அப்படியே இப்படி பார்க்கும், 2 இருக்கும், அதுக்கு செய்யுங்க. அதுதான் கணவன் மனைவி ஒற்றுமையை தரும். சரிங்களா? சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு ராசி பலனுக்குள் செல்லலாம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் குரு பகவானும், சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் சந்திர பகவானும் சுக்கிர பகவானும், மகரத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார், மிதுனத்தில் அங்காரக பகவான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வியாபாரத்திற்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு ஒரு மஞ்சள் துணி எடுத்து அதில் அட்சதை, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இது 3ம் சேர்த்து வச்சு கொண்டு போங்க. சிறப்பாக இருக்கும். போகிற காரியம் வெற்றி கொள்ளும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கி தன வரவு நன்றாக இருக்கும். எடுத்த காரியெல்லாம் வெற்றி கிடைக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும். பெண்களால் ஏற்பட்ட சில தொந்தரவுகள்லாம் விலகும். சேமிப்பு அதிகரிக்கும். ஒரே ஒரு விஷயம், தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி இன்றைய நாள் உத்தியோகத்தில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. 7 நாட்டு சனி நடக்கிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சி செய்தால் நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி வீடு மனை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது இன்னும் சுகமாக இருக்கும். இந்த நாள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டை தரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்டை கிழக்கு திசை, அதிர்ஷ்டன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்கள் இன்றைய திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும். பூர்வீகத்தால் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு. நண்பர்கள், அதாவது நண்பர்களின் வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் ஒரு கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் ஒரு ஆதாயமும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. படிக்கிற மாணவர்கள் நல்ல திறனோடு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. கற்பனை துறை, கதை, கட்டுரை, எழுத்துத்துறை, கலைத்துறை இதிலெல்லாம் சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்டன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளை விலகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்கள் இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, புதுசாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி தனம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் விலகும். உங்களுடைய
பிள்ளைகள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு திறனும் ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். தொழிலில் ஒரு ஏற்றம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் ஏற்படும். வேலை கஷ்டமான வேலையை கூட இன்னைக்கு எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறன் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் ஆரோக்கியம் பற்றிய சிந்தனைகளும் இன்னைக்கு அதிகரிக்கும். அதற்கு ஏற்ற ஒரு ஆலோசனையும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதிசய வடகு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கடிகள் தடைகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு இன்னைக்கு நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பயணங்களால் ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவி சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பெரியோர்களிடம் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்களை பழுது சரி செய்வீர்கள். பழுதுகளை பார்த்து சரி செய்யக்கூடிய ஒரு தருணம். எதிர்காலம் சார்ந்த முயற்சிகளில் ஒரு விழிப்புணர்வோடு இன்றைக்கி இருப்பீங்க. அதே மாதிரி மனதளவில் ஒரு புதுவிதமான ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள் 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. உறவினர்களிடத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இருங்க. பயணங்களால் வெற்றி கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லோரிடத்திலும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு இன்னைக்கு தேவை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கருத்து வேறுபாடுகள் இன்னைக்கு குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உங்களுடைய கனிவான பேச்சுக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கு. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வாக்கு கொடுத்தால் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும். குடுக்கல் வாங்கல்ல லாபங்கள் அதிகரிக்கும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமில்லாத தன்மையெல்லாம் விலகும். அதே மாதிரி கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். புதிய உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. கார உணவுகளை தவிர்ப்பது நல்லது. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எண்ணங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகங்களும் இன்னைக்கு ஏற்படும். அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் கவனிச்சிக்க வேண்டியது அவசியம். அதே போல் திடீர் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு, பார்த்துக்கங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நிறைய ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். அதனால் கொஞ்சம் ஆர்வத்தோடு இன்றைக்கி இருங்க. எதை செய்தாலும் வேலையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆர்வத்தோடு செய்தால் சிறப்பாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகங்கள் உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் குழப்பம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி ஆன்மீகத்தில் கொஞ்சம் மனதை செலுத்தினா சிறப்பாக இருக்கும். இறை சார்ந்த பணிகளில் ஆர்வமும் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் குறையும்.
பழைய கடனை தீர்க்க உதவிகரம் கிடைக்கும். சகோதரர்கள் உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி 10ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கார். அதனால் தொழில் நல்ல மேன்மை இருக்கும். ஆனால் கடின உழைப்பும் அதில் இருக்கும். அதனால் ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். சகோதரர்களின் உதவிகளும் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் இருக்குது. குடும்பத்திலும் ஒரு அமைதி நிலவும். விட்டு கொடுத்தல் புரிதல்லாம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஏற்றத்தாழ்வு, பொருளாதாரத்தில் இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் இன்றைக்கி விலகும். வேலை தொடர்பான கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்க தான் செய்யும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வருவாய் வருகின்ற ஒரு தருணமும் இருக்குது இன்றைய தினம். அதே மாதிரி குரு பகவான் 11ல் இருக்கார். உச்சம் பெற்று இருக்காருன்னு நினைக்காதீங்க. ஏன்னா கன்னி ராசிக்கு பாதகாதிபதியாக அவர் தான். அதனால் உச்சம் பெற்று 11ல் இருக்கார். ஓஹோன்னு இருக்கும், கொட்டும், ரொம்ப கொட்டுன்னு கொட்டும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஓரளவுக்கு வரும், அவ்வளோதான். அதுக்காக நிறைய வரும்லாம் நம்ம சொல்ல முடியாது, சரிங்களா? அதனால் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க. அது உங்களுக்கு சிறப்பை தரும், சரிங்களா? அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு வரவும் இருக்கும், செலவும் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே சமயத்தில் சுகபோகங்கள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே போல் பெண்களால் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் செலவு செய்கின்ற ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். மனசில் ஒரு புதுவிதமான ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் மேன்மை அதிகரிக்கும். வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம். தனம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி வியாபாரத்தில் முயற்சிக்கு ஏற்ப அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. குழப்பங்களும் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இன்றைக்கி இருங்க. பணத்தை வீண் செலவு செய்யாதீர்கள். வீண் செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மேன்மை தருகின்ற நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரத்தில் மேன்மை இருக்கும். இன்றைக்கி தொழிலில் மேன்மை இருக்கும். எந்த வியாபாரம் செய்தாலும் அதில் ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். பிள்ளைகள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ரொம்ப நாளாக இருந்து வந்த ஆசைகளெல்லாம் இன்றைக்கி நிறைவேறுகின்ற ஒரு தருணம் இருக்குது. எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதில் ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் நிறைய மாற்றத்தை தருகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அரசு வகை குழுக்களால் சில மேன்மை ஏற்படுகின்ற ஒரு ஆதாயம் தருகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல வெற்றி கிடைக்கும், லாபமும் கிடைக்கும், தொழிலில் ஒரு மேன்மையும் ஏற்படும். வராத பணம் வருகின்ற ஒரு தருணம் இருக்குது. பிள்ளைகளால் நல்ல பலன் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. இன்றைய தினம் மனதளவில் ஒரு திருப்தியான ஒரு சூழல் இன்றைக்கி ஏற்படும்.
அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சந்தோஷம் கூடும், தொழில் மேன்மை ஏற்படும், நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே சமயத்தில் நெருக்கமானவர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம், வியாபாரத்தில் ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சியால் மாறுபட்ட சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. விவசாயத்துறை, கால்நடைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மேன்மை தருகின்ற ஒரு நாளாக இருக்குது. கமிஷன் ஏஜென்ட்டு பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல வருவாய் வருகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி குடும்பத்திலும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் இன்றைக்கி ஏற்படும். சகோதர வழியில் மட்டும் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். பூமி, வீடு, மனை விற்பனை, வாங்குவது, விற்பனை செய்வது, தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். நண்பர்களிடத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சும் வெள்ளையும் கலந்த நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துறது மிக சிறப்பாக இருக்கும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி மனதில் ஒரு புதிய எண்ணங்கள் தோன்றக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாளாக இன்றைக்கி இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி தொழில் பண்ணுறவங்க, அதாவது இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் நிதானத்தோடு இன்றைக்கி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா கடைக்கடையாக கொண்டு போய் ஒரு சில பொருட்கள்லாம் விநியோகம் பண்ணுவாங்க. அவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும். அதே சமயத்தில் கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். கணவன் மனைவியுடைய புரிதல் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்கின்ற ஒரு தருணம் இருக்குது. சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் ஏற்படும். வழக்கு வியாஜ்யங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும். வரவுகளில் ஏற்றம் இறக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். நேர்மைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் ஆர்வத்தோடு இன்றைக்கி எல்லாத்தையும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி எல்லா விஷயத்திலையும் வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. அதே மாதிரி இன்றைக்கி கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருங்க. குடும்பத்திலையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்றைக்கி எல்லாம் மௌனமாக இருந்துட்டாலே எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் மௌனமாக இருந்துருங்க. அதே மாதிரி யாராவது ஏதாவது வாங்கி கொடுங்க, கையெழுத்து போடுங்க அப்படின்னா போட்டுறாதீங்க. 2லேயே சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். இன்றைக்கி சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால சதய நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே சமயத்தில் தேவையற்ற விஷயத்துக்குள்ளே நுழையாதீங்க. அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போகாதீங்க. அடுத்தவங்களுக்கு கருத்து சொல்கிறேன்னு போகாதீங்க. விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு
உங்களால் முடிஞ்சால் விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போங்க, முக்கியமான வேலையாக இருந்தால். இல்லைன்னா வீட்டிலே இருந்துருங்க, சுபமாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிசய ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு இன்றைக்கி இருப்பது சிறப்பு. சதயம் நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சுபம் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் எல்லோரிடத்திலும் இன்றைக்கி விட்டு கொடுத்து செல்வது மிக மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியுடைய புரிதல் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் ஒரு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. உறவுகள் இடத்திலும் கொஞ்சம் இன்றைக்கி விட்டு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். சுபகாரிய செயல்கள் சாதகமாக இருக்கும். இன்றைக்கி தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. வெளியூர் பயணங்களால் ஆதாயம் இன்றைக்கி கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த புதுசாக தொழில் ஆரம்பித்து செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல வாய்ப்புகளும் இன்றைக்கி அமைகின்ற ஒரு தருணம் இருக்குது. வெளியூர் பயணங்களால் ஆதாயமும் இன்றைக்கி கிடைக்கும். அதே சமயத்தில் பொன் பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கையும் இன்றைக்கி உண்டாகும். புதிய நபர்களால் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டன் மூன்றாமன் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தொழில் முறை மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.